செஸ் மாஸ்டர் எபிசோட் 48ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் சிகோரின் டிஃபென்ஸ் முறையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது குவீன்ஸ் கேம்பிட் முறைக்கு எதிராக கருப்பு காய்கள் விளையாடும் மிகவும் விசித்திரமான மற்றும் ஆக்ரோஷமான ஒரு ஆட்டமாகும். வெள்ளை தனது சிப்பாயை T4 கட்டத்திற்கு நகர்த்தி ஆட்டத்தை தொடங்குகிறது. கருப்பு தனது சிப்பாயை T5 கட்டத்திற்கு நகர்த்தி பதிலளிக்கிறது. வெள்ளை தனது சிப்பாயை C4 கட்டத்திற்கு நகர்த்தி குவீன்ஸ் கேம்பிட் முறையே விளையாடுகிறது. ஆனால் கருப்பு உடனடியாக தனது குதிரையை C6 கட்டத்திற்கு நகர்த்தி சிகோரின் டிஃபென்ஸ் முறையே தொடங்குகிறது. வெள்ளை சிப்பாயைக் கொண்டு D5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டுகிறது. கருப்பு தனது ராணியைக் கொண்டு D5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி ராணியை ஆரம்பத்திலேயே வெளியே கொண்டு வருகிறது. வெள்ளை தனது சிப்பாயை E3 கட்டத்திற்கு நகர்த்தி மையப்பகுதியை பலப்படுத்துகிறது. கருப்பு தனது சிப்பாயை E5 கட்டத்திற்கு நகர்த்தி மையப்பகுதியில் தாக்குதல் நடத்துகிறது. வெள்ளை தனது குதிரையை C3 கட்டத்திற்கு நகர்த்தி கருப்பு ராணியை அச்சுறுத்துகிறது. கருப்பு தனது மந்திரியை P4 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளை குதிரையை பின் செய்கிறது. வெள்ளை தனது மந்திரியை T2 கட்டத்திற்கு நகர்த்தி பின்னை தளர்த்துகிறது. கருப்பு மந்திரியைக் கொண்டு C3 கட்டத்தில் உள்ள குதிரையை வெட்டுகிறது. வெள்ளை தனது மந்திரியைக் கொண்டு C3 கட்டத்தில் உள்ள மந்திரியை வெட்டி கட்டுப்பாட்டை தக்க வைக்கிறது. கருப்பு தனது சிப்பாயைக் கொண்டு D4 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டுகிறது. வெள்ளை தனது குதிரையை E2 கட்டத்திற்கு நகர்த்தி மீண்டும் D4 சிப்பாயை வெட்ட திட்டமிடுகிறது. சிகோரின் டிஃபென்ஸ் முறையின் முக்கிய உத்தி என்னவென்றால், பாரம்பரிய சிப்பாய் அமைப்புகளை தவிர்த்துவிட்டு காய்களை வேகமாக நகர்த்தி விளையாடுவதாகும். குதிரைகளை வேகமாக வளர்ப்பதன் மூலம் கருப்பு வெள்ளைக்கு பல சவால்களை உருவாக்குகிறது. இங்கே வெள்ளை தனது F3 சிப்பாயை அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தி ஒரு நுணுக்கமான தந்திரத்தை அமைக்கிறது. கருப்பு தனது மந்திரியை G4 கட்டத்திற்கு நகர்த்தி E2 குதிரையை பின் செய்கிறது. வெள்ளை தனது சிப்பாயை F3 கட்டத்திற்கு நகர்த்தி மந்திரியை விரட்டுகிறது. கருப்பு தனது மந்திரியைக் கொண்டு F3 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி பலி கொடுக்கிறது. வெள்ளை சிப்பாயைக் கொண்டு F3 கட்டத்தில் உள்ள மந்திரியை வெட்டுகிறது. இதனால் வெள்ளையின் ராஜாவுக்கு பாதுகாப்பு குறைகிறது. கருப்பு தனது ராணியைக் கொண்டு F3 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி H1 கட்டத்தில் உள்ள யானையை அச்சுறுத்துகிறது. ஆனால் வெள்ளை தனது குதிரையை T4 கட்டத்திற்கு நகர்த்தி யானையை அச்சுறுத்தலுக்கு அப்படியே விடுகிறது. கருப்பு ஆசைப்பட்டு தனது ராணியைக் கொண்டு H1 கட்டத்தில் உள்ள வெள்ளையின் யானையை வெட்டுகிறது. இப்போது வெள்ளை தனது குதிரையை F3 கட்டத்திற்கு நகர்த்துகிறது. இதனால் H1 கட்டத்தில் உள்ள கருப்பு ராணி தப்பிக்க வழியின்றி முழுமையாக மாட்டிக்கொள்கிறது. இதன் மூலம் வெள்ளை எளிதில் வெற்றி பெறுகிறது. சிகோரின் டிஃபென்ஸ் ஆட்டம் பல தந்திரங்கள் நிறைந்தது. இது கருப்புக்கு சிறந்த தாக்குதல் வாய்ப்பை வழங்கினாலும் ஒரு சிறிய பேராசை ஆட்டத்தையே மாற்றிவிடும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.